Joyful morning to my all incredible legacy creators. First become best. So I will take the first story, namely the clean elephant and the muddy pig. இதற்கு பொருள் சுத்தமான யானையும் அசுத்தம் நிறைந்த சேற்றில் புரண்ட பன்றியும். ஒரு நாள் ஒரு காட்டில் யானை ஒன்று ஆற்றில் குளித்துவிட்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே அழுக்கான சேற்றில் புரண்ட பன்றி ஒன்று வந்தது. இதை கண்ட யானை விலகியது. அதற்காக அந்த யானை பயந்து விட்டது என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் அந்த பன்றி தன் நண்பர்களிடம் சென்று தான் பெரிய ஆள், இந்த காட்டிற்கே என்னை போன்று யாரும் இல்லை என்று கூறியது. இதை கேட்ட யானையின் நண்பர்கள் யானையிடம் போய், நீ பன்றியை பார்த்து அச்சம் கொண்டாயா என கேட்டனர். அதற்கு யானை கூறியதாம், நான் பன்றியை பார்த்து அச்சம் கொள்ளவில்லை, அது என் கால் தூசுக்கு சமம், ஒரு வினாடியில் என்னால் நசுக்கிவிட முடியும், ஆனால் அப்படி செய்திருந்தால் என் உடம்புதான் அசுத்தமாகும் என்றதாம். அதற்கு அதன் நண்பர்கள் வியந்தனர். ஏனெனில் தன் நண்பன் இவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறானே என்பதில். என்னை பொறுத்தவரை சுத்தமே சோறு போடும், அசுத்தமானவன் துஷ்டனை போல, துஷ்டனை கண்டால் தூர விலகு என்னும் பழமொழி இதற்கு சரியாக இருக்கும். சரி, நம் வாழ்க்கையில் பல மனிதர்கள் வருவார்கள். அனைவரின் கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நம் மனதிடம் கேளுங்கள், இந்த கருத்து உன் வாழ்விற்கு மிகவும் அவசியம் என்றால் எடுத்துக்கொண்டு மிக பெரிய சாதனையாளர்களாக, லெகசி கிரியேட்டர்ஸாக மாறுங்கள். அடுத்ததாக நான் அந்த யானையை பாராட்டுவேன். ஏனெனில் அந்த யானை ஹார்ட் ஒர்க் செய்யாமல் ஸ்மார்ட் ஒர்க் செய்ததால் அனைவராலும் பாராட்டப்பட்டது. As our friend A.D. Victor sir always says, smart work is better than hard work. இனி நாமும் நம் வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் செய்யாமல் ஸ்மார்ட் ஒர்க் செய்ய வேண்டும். மற்றும் நாம் செல்லும் பாதையில் பல அழுக்கான பன்றிகள் போல் பல நபர்கள் வருவார்கள். அவர்களை உதறி தள்ளிவிட்டு நாம் நமக்கு சமமானவர்களோட சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். தெரிந்தது அனைத்தையும் தெளிவாக சொன்னேன், புரிந்தது அனைத்தையும் புதிதாக சொன்னேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏ. அருள் பெர்னியா கௌரவிக்கப்படுகிறார்.